வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்த மாணவனின் குடும்பத்தினருக்கு நிதி உதவி, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. வேட்புமனு விவரம் தொடர்பான வழக்கு, எடப்பாடி பழனிசாமி மேல்முறையீடு. தமிழகத்தை சேர்ந்த 21 காவலர்களுக்கு குடியரசுத் தலைவர் விருது, குடியரசு தின விழாவை ஒட்டி அறிவிப்பு. 2025-2026 ஒன்றிய பட்ஜெட் தயாரிப்பு, ஆழ்வா கிண்டிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை வழக்கு, குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிக்க கோரிய மேல்முறையீட்டு மனுவிற்கு சிபிஐ எதிர்ப்பு. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பொய்யாவயல் அரசு உயர்நிலை பள்ளியில் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்த மாணவனின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். மேலும் மாணவனின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்கவும் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில், புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி வட்டம் பத்தரசன் கோட்டை கிராமத்தை சேர்ந்த சிறுவன் சக்தி சோமையா சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வட்டம் பொய்யாவயல் அரசு உயர்நிலை பள்ளியில் 9ஆம் வகுப்பு பயின்று வந்த நிலையில் பள்ளியின் மின்சார வயர்களில் ஏற்பட்ட மின்சார கசிவினால் எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார் என்ற துயரமான செய்தியை கேட்டு மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்ததாக தெரிவித்துள்ளார். இந்த விபத்தில் உயிரிழந்த மாணவன் சக்தி சோமையாவின் உயிரிழப்பு அவரது குடும்பத்தினருக்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த விபத்தில் உயிரிழந்த மாணவன் சக்தி சோமையாவின் குடும்பத்தினருக்கும் அவரது உறவினர்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதோடு உயிரிழந்த மாணவனின் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் முதலமைச்சர் பொது நிவாரண நிதியில் இருந்து வழங்கிடவும் உத்தரவிட்டுள்ளதாக கூறியுள்ளார். 2021 சட்டப்பேரவை தேர்தலின் போது வேட்பு மனுவில் தகவலை மறைத்ததாக கூறி தொடரப்பட்ட வழக்கில் உச்ச நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு நாளை மறுதினம் விசாரணைக்கு வருகிறது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது வேட்பு மனுவில் சொத்து விவர தகவல்களை தவறாக தெரிவித்ததாக கூறி அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மிலானி என்பவர் சேலம் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை விசாரித்த சேலம் நீதிமன்றம் இந்த புகார் குறித்து முகாந்திரம் இருந்தால் வழக்கு பதிவு செய்ய சேலம் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசாருக்கு உத்தரவிட்டிருந்தது. இதனை அடுத்து இந்த உத்தரவை ரத்து செய்ய கோரி எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த உயர் நீதிமன்றம் எடப்பாடி பழனிசாமியின் மனுவை தள்ளுபடி செய்து காவல்துறையினரின் விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என உத்தரவிட்டது. இந்நிலையில் உயர் நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனு வரும் திங்கட்கிழமை உச்ச நீதிமன்ற நீதிபதி விக்ரம் நாத் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வர உள்ளது. குடியரசு தினத்தை ஒட்டி காவல்துறையில் சிறந்த சேவைக்கான குடியரசுத் தலைவர் விருது தமிழகத்தை சேர்ந்த 21 காவலர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. காவல்துறையில் சிறந்த சேவைக்கான குடியரசுத் தலைவர் விருது ஆண்டுதோறும் அறிவிக்கப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு நாடு முழுவதும் 746 விருதுகள், 95 பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் தமிழகத்தில் காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிய தமிழகத்தை சேர்ந்த காவல் கண்காணிப்பாளர் ஜெயலட்சுமி உள்ளிட்ட 21 காவலர்களுக்கு குடியரசுத் தலைவர் விருதை ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. வீர தீர செயலுக்கான விருது ஐஜி துரைக்குமார் மற்றும் ராதிகாவிற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 1ஆம் தேதி ஒன்றிய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் பாரம்பரிய ஹல்வா தயாரிப்பு நிகழ்வில் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பங்கேற்றார். 2025-2026 ஆண்டிற்கான ஒன்றிய பட்ஜெட் தயாரிப்பின் இறுதி கட்டத்தை குறிக்கும் பாரம்பரிய ஹல்வா விழா வெள்ளிக்கிழமை நார்த் பிளாக்கில் நடைபெற்றது. நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன், நிதித்துறை இணை அமைச்சர் பங்கஜ் சௌத்ரி மற்றும் மூத்த அதிகாரிகள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். பிப்ரவரி 1ஆம் தேதி மக்களவையில் 2025-2026 ஆண்டிற்கான ஒன்றிய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதற்கு முந்தைய கடைசி படியாக இந்த விழா அமைந்துள்ளது.
பட்ஜெட் தயாரிப்பில் நேரடியாக ஈடுபட்டுள்ள நிதி அமைச்சக அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கு பாரம்பரிய இனிப்பு வகை அல்வா தயாரித்து வழங்குவது நடைமுறை என்பது குறிப்பிடத்தக்கது. கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட சஞ்சய் ராய்க்கு மரண தண்டனை விதிக்க கோரி மேற்கு வங்க அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவிற்கு சிபிஐ எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. கொல்கத்தா அரசு மருத்துவமனையில் பெண் பயிற்சி மருத்துவரை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த குற்றவாளி சஞ்சய் ராய்க்கு கடந்த சில தினங்களுக்கு முன்பாக ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. குற்றவாளி சஞ்சய் ராய்க்கு மரண தண்டனை விதிக்க கோரி மாநில அரசு தாக்கல் செய்த மேல்முறையீடு மனுவை கொல்கத்தா உயர் நீதிமன்றம் விசாரித்து வந்தது. அப்போது சிபிஐ தரப்பில் தண்டனை போதாமையின் அடிப்படையில் வழக்கை விசாரித்து வரும் விசாரணை அமைப்பு மட்டுமே மேல்முறையீடு செய்ய முடியும் என்றும், இவ்வழக்கினை சிபிஐ விசாரித்ததால் மாநில அரசு மேல்முறையீடு செய்ய முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டது. மாநில அரசு தரப்பில் இவ்வழக்கை முதலில் மாநில அரசின் காவல்துறையை விசாரித்ததாகவும் பின்னரே சிபிஐக்கு மாற்றப்பட்டதாகவும், சட்ட ஒழுங்கு மாநில அரசின் வரம்புக்கு உட்பட்டது என்றும் வாதிடப்பட்டது. இதற்கு பதில் அளித்த உயர் நீதிமன்ற நீதிபதிகள் மாநில அரசின் கோரிக்கையை ஏற்பதா வேண்டாமா என்பதை முடிவு செய்வதற்கு முன்பாக சிபிஐ குற்றவாளி சஞ்சய் ராய் மற்றும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரின் பதில்கள் கேட்கப்படும் என்றும் அதன் பின்பு முடிவு செய்யப்படும் என தெரிவித்து வழக்கு விசாரணையை வரும் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். இதனிடையே பெண் மருத்துவர் கொலை வழக்கில் தாமாக முன்வந்து விசாரணை மேற்கொண்டுள்ள உச்ச நீதிமன்றம் சிபிஐ தாக்கல் செய்த கூடுதல் ஆவணங்களை படிக்க கால அவகாசம் வேண்டும் என கூறி வழக்கை வரும் 29ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. குடியரசு தின விழாவில் பங்கேற்க இந்தியா வந்துள்ள இந்தோனேஷிய அதிபருக்கு டெல்லி ஐதராபாத் இல்லத்தில் அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது. இந்தியாவின் 76வது குடியரசு தினத்தை முன்னிட்டு இந்தோனேஷிய அதிபர் பிரபோவோ சுபியாந்தோ இந்தியா வருகை தந்துள்ளார். இந்தியாவில் 4 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் அவர் குடியரசு தின விழாவில் பங்கேற்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் டெல்லி ஐதராபாத் இல்லத்துக்கு வந்த அவரை பிரதமர் மோடி ஆற தழுவி வரவேற்றார். பின்னர் அவருக்கு அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. மொழிப்போர் தியாகிகள் தாளமுத்து நடராசன் நினைவிடத்தை திறந்து வைத்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். மொழிப்போர் தியாகிகள் மற்றும் வீரவணக்க நாளை ஒட்டி மொழிப்போர் தியாகிகளின் திரு உருவ படங்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். மேலும் சென்னை கொத்தளத்தில் மொழிப்போர் தியாகிகள் தாளமுத்து நடராசனின் புதுப்பிக்கப்பட்ட நினைவிடங்களை திறந்து வைத்து அவர்களின் உருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்வில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் சேகர் பாபு, சென்னை மேயர் பிரியா மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர். ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகின்ற 31ஆம் தேதி தமிழகம் வர இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஜனவரி 31ஆம் தேதி பாஜகவின் தமிழக பொறுப்பாளர் கிஷன் ரெட்டி தலைமையில் அடுத்த மாநில தலைவர் குறித்த ஆலோசனை நடைபெற உள்ளது. இந்நிலையில் தமிழக பாஜக தலைவர் தொடர்பான இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொள்ள இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கட்சியை வலுப்படுத்துவது உட்பட பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து அமித்ஷா ஆலோசனை நடத்த இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. எடப்பாடி அருகே இளம்பெண் மற்றும் அவரது கணவர் பட்டப்பகலில் ஒரு கும்பலால் கடத்தப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே காதல் திருமணம் செய்த இளம்பெண் மற்றும் அவரது கணவர் ஆகிய இருவரையும் வீடு புகுந்து அந்த பெண்ணின் உறவினர்கள் கடத்தியதாக தெரிகிறது. பட்டப்பகலில் காரில் வலுக்கட்டாயமாக இளம்பெண்ணையும் அவரது கணவரையும் ஏற்றும் சிசிடிவி காட்சிகள் இணையத்தில் வைரலானதை அடுத்து காவல்துறையினர் அதிரடியாக நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதனை அடுத்து அந்த பெண்ணின் பெற்றோர், சகோதரர், சகோதரி உட்பட 6 பேர் என ஒட்டுமொத்த குடும்பத்தையும் போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேறு சமூகத்தை சேர்ந்த இளைஞரை அவர்களது வீட்டு பெண் காதலித்ததாகவும் 7 மாதங்களுக்கு முன்பு வீட்டை எதிர்த்து திருமணம் செய்து கொண்டதாகவும் தெரிகிறது. இதனை அடுத்து அந்த பெண்ணையும் அவரது கணவரையும் மீட்ட போலீசார் இது குறித்து வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பட்டப்பகலில் ஊருக்குள் புகுந்து இளம்பெண் மற்றும் அவரது கணவரை ஒரு குடும்பமே சேர்ந்து கடத்திய சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
ராஜபாளையத்தில் நடைபெற்ற சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணியில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் வட்ட சட்ட பணிகள் குழு மற்றும் காவல்துறை இணைந்து சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. ஒருங்கிணைந்த நீதிமன்றம் எதிரே நடைபெற்ற நிகழ்ச்சியில் சார்பு நீதிபதி சண்முகவேல்ராஜ் மற்றும் குற்றவியல் நீதித்துறை நடுவர் பிரீத்தி பிரசன்னா கலந்து கொண்டு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு குறித்த உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். பின்னர் பொதுமக்களுக்கு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்களும் வெளியிடப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 5 லட்சம் மதிப்பிலான பட்டாசுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக பட்டாசு தயாரிப்பவர்கள் மற்றும் பட்டாசு பதுக்குபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சிவகாசி அருகே ஆனைக்குட்டம் மீனாட்சிபுரத்தை சேர்ந்த திருப்பதி அனுமதியின்றி பட்டாசு பதுக்கி வைத்திருப்பதாக வருவாய்த்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. புகார் அடிப்படையில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது 5 லட்சம் மதிப்புள்ள பட்டாசுகளை வருவாய்த்துறையினர் பறிமுதல் செய்தனர். இதனை அடுத்து புகாரின் பேரில் சிவகாசி கிழக்கு போலீசார் திருப்பதி மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் நடைபெற்ற பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். தர்மபுரி ராமக்கா ஏரி அருகே தர்மபுரி மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை கலெக்டர் சாந்தி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இப்பேரணியில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு பதாகைகளை ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்றனர். பேரணியானது ராமக்கால் ஏரி அருகே தொடங்கி உழவர் சந்தை வழியாக 4 ரோடு வரை சென்று நிறைவடைந்தது. இதனை அடுத்து மாவட்ட ஆட்சியர் நகராட்சி துப்புரவு பணியாளர்களுடன் ராமக்கா ஏரி கரையில் உள்ள பிளாஸ்டிக் கழிவுகளை சேகரித்தார். இதனை அடுத்து மஞ்சப்பை அனைவரும் பயன்படுத்த வேண்டும் என மஞ்ச பைகளை வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் உதயகுமார், உதவி சுற்றுச்சூழல் பொறியாளர்கள் லாவண்யா மற்றும் தூய்மை பணியாளர்கள் கலந்து கொண்டனர். திருப்பூர் மத்திய பேருந்து நிலையத்தில் ஓட்டுநர் தினத்தை முன்னிட்டு ஓட்டுநர்களுக்கு கலெக்டர் பொன்னாடை வழங்கி மலர்கொத்து மற்றும் இனிப்புகள் கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். திருப்பூர் மாநகராட்சி மத்திய பேருந்து நிலையத்தில் ஓட்டுநர்கள் தினத்தை முன்னிட்டு ஓட்டுநர்களுக்கு பூங்கொத்து வழங்கியும் பொன்னாடை அணிவித்தும் இனிப்புகள் வழங்கியும் மாவட்ட கலெக்டர் கிறிஸ்துராஜ் வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து ஓட்டுநர்களிடம் கலந்துரையாடிய அவர் விபத்தில்லாமல் பேருந்துகளை கவனமாக இயக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்வில் தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் திருப்பூர் மாவட்ட பொது மேலாளர் சிவக்குமார், உதவி மேலாளர்கள் ராஜேந்திரன், தொழில்நுட்பம் ஜோதி மணிகண்டன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வாணியம்பாடியில் மணல் கடத்தி வந்த லாரியை பறிமுதல் செய்து லாரி ஓட்டுநரை வாணியம்பாடி நகர போலீசார் கைது செய்தனர். மேலும் லாரி உரிமையாளரையும் தேடி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நியூ டவுன் பகுதியில் நகர காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது அவ்வழியாக வந்த லாரியை நிறுத்தி விசாரணை மேற்கொண்ட போது அனுமதியின்றி பாலாற்றில் இருந்து மணல் கடத்தி வந்து நகர பகுதியில் விற்பனை செய்து வருவது தெரிய வந்தது. இதனை அடுத்து மணலுடன் லாரியை பறிமுதல் செய்த போலீசார் லாரி ஓட்டுநரை சின்னமேட்டூர் பகுதியை சேர்ந்த சசிகுமார் என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் தொடர்ந்து மணல் கடத்தலில் ஈடுபட்டு வரும் லாரி உரிமையாளர் சின்னமோட்டூர் பகுதியை சேர்ந்த வீனஸ் என்பவரையும் தேடி வருகின்றனர். வன விலங்குகளிடம் இருந்து பயிர்களை பாதுகாக்கவும் காட்டுப்பன்றி, யானை உள்ளிட்டவைகளை விரட்ட வனத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் குறைதீர்வு கூட்டத்தில் கோரிக்கை விடுத்துள்ளனர். வன விலங்குகளிடம் இருந்து பயிர்களை பாதுகாக்கவும் காட்டு யானை, பன்றி உள்ளிட்டவைகளை விரட்ட வனத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் குறைதீர்வு கூட்டத்தில் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் வேலூர் சத்துவாச்சாரியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் மாலதி தலைமையில் விவசாயிகள் குறைதீர்வு நாள் கூட்டம் நடைபெற்றது. இதில் அனைத்து துறை அரசு அலுவலர்களும் திரளான விவசாயிகளும் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் பேசிய விவசாயிகள் யானைகள், காட்டுப்பன்றிகளிடம் இருந்து பயிர்களை காக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர்.
திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்துவிட்டு பிக் பாஸ் வீட்டிற்குள் சென்ற முத்துக்குமரன் மனங்களை வென்று மண்ணின் மைந்தன் என்ற பெயரோடு டைட்டிலை தட்டி தூக்கினார். இதனையடுத்து திருச்செந்தூர் முருகனை மனமுருக வேண்டி நன்றி செலுத்தினார். நடிகர் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கிய பிக் 8 நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற முத்துக்குமரன் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் சுவாமி தரிசனம் செய்ய வருகை தந்தார். இதனை அடுத்து கோவிலுக்குள் சென்ற அவர் மூலவர், சண்முகர், வள்ளி தெய்வானை, பெருமாள், தட்சிணாமூர்த்தி மற்றும் சத்ரு சம்ஹார மூர்த்தி ஆகிய கடவுள்களை வணங்கினார். இதனைத் தொடர்ந்து தரிசனம் முடித்து வெளியே வந்த முத்துக்குமரனுடன் பக்தர்கள், பொதுமக்கள், கோவில் பணியாளர்கள் என பலரும் நின்று ஆவலோடு புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் செய்ததாகவும், திருச்செந்தூர் முருகன் அருளால் பிக் பாஸ் சீசன் 8 நிகழ்ச்சியில் வெற்றி பெற்றதாகவும், தற்போது முருகனுக்கு நன்றி செலுத்த வந்திருப்பதாகவும் தெரிவித்தார். எப்பவுமே சின்ன வயசுல இருந்து திருச்செந்தூர் வர்றது வழக்கம். அப்பா எப்பயும் கூப்பிட்டு வருவாங்க. நிகழ்ச்சிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சரியா 4 நாளைக்கு முன்னாடி வந்து கும்பிட்டுட்டு போனேன். நான் 10ஆம் வகுப்புல நம்ம ஊர்லேருந்து பாத யாத்திரையெல்லாம் வந்திருக்கோம். இப்பயும் அது மாதிரி வர்றதுக்கான நேரத்துக்காக காத்திருக்கோம். தமிழ் கடவுள் முருகன் அவர் தானே நமக்கு அடையாளம். அவரை வேண்டிட்டு போகிறதுக்காக, அவ்வளோதான். எல்லாருமே ஏதோ ஒரு கட்டத்தில் கஷ்டப்பட்டு தானே மேலே வர்றாங்க. இது என்ன கொஞ்சம் சிறப்பு அப்படின்னா, எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கட்டத்துக்கு போய் ஒரு அடையாளம் கிடச்சி ஒரு பிரபலமாகி அப்புறம் இந்த மாதிரி நிகழ்ச்சியில் வெற்றி பெறுவாங்க. நம்ம அப்படி இல்லாமல் நேரடியாக போய் வெற்றி பெற்றிருக்கோங்கிறது அது எல்லாரும் சொந்தமாக அவங்க வீட்டிலேருந்து ஒரு புள்ள போய் ஜெயிச்ச மாதிரி நினைக்கிறாங்க. அது பிக் பாஸ் நிகழ்ச்சி டைட்டில் வின்னருங்கிறத விட எல்லாரும் அவங்க வீட்டிலேருந்து ஒரு புள்ள ஜெயிச்ச மாதிரி நினைக்கிறாங்கல்ல, அதுதான் ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. தமிழ் இன்னைக்கு குறியீட்டு வருது. அதே தமிழை மட்டுமே பேசி பிரபலமாக்கி இன்னைக்கு ஒரு பிக் பாஸ் டைட்டில் அளவுக்கு இருக்கிறீங்க. அது எப்படி இருக்கு? இன்னைக்கு உண்மையிலே இன்னைக்கு இருக்கிற எல்லா பெற்றோர்களும் சரி, தலைமுறையும் சரி, தமிழ் மேலே பெரிய காதலோடு இருக்கிறாங்க. எப்படி உணவு முறையில் இன்றைக்கி ஒரு பெரிய விழிப்புணர்வு வந்திருக்கோம். நம்ம சாப்பிட்ற உணவு ஆரோக்கியமானதாக இருக்கா, இயற்கையானதாக இருக்காங்கிற மாதிரி பார்க்க ஆரம்பித்தாங்களோ, அதே போல் மொழியில் இருக்கிற கலப்படத்தை நீக்கணும்னு எல்லாருக்குமே ஒரு பெரிய விழிப்புணர்வு வந்திருக்கு. இன்ஸ்டாகிராமில் ஏற்கனவே பயன்பாட்டில் இருக்கும் ஒரு வசதியை வாட்ஸ்அப் விரைவில் தனது புதிய அப்டேட் வழியாக யூசர்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர உள்ளது. அதன்படி இனிமேல் இன்ஸ்டாகிராமில் போட்டோக்களை பகிர்ந்து அதில் மியூசிக் சேர்த்து ஸ்டேட்டஸ் வைப்பதை போலவே இனி வாட்ஸ்அப்பிலும் செய்ய முடியும். ஆண்ட்ராய்டு மற்றும் iOS பீட்டா யூசர்களுக்காக தற்போது சோதனை முறையில் இருக்கும் இந்த வசதி விரைவிலேயே அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட உள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள். மின்சாரம் பாய்த்து உயிரிழந்த மாணவனின் குடும்பத்தினருக்கு நிதி உதவி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. வேட்புமனு விவரம் தொடர்பான வழக்கு எடப்பாடி பழனிசாமி மேல்முறையீடு. தமிழகத்தை சேர்ந்த 21 காவலர்களுக்கு குடியரசுத் தலைவர் விருது குடியரசு தின விழாவை ஒட்டி அறிவிப்பு. 2025-2026 ஒன்றிய பட்ஜெட் தயாரிப்பு ஆழ்வாக்கிண்டிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை வழக்கு குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிக்க கோரிய மேல்முறையீட்டு மனுவிற்கு சிபிஐ எதிர்ப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.